सरस्वती श्लोक सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणि विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा. அருள்மிகு மாரியம்மன் கோயில் முளப்பாறை திருவிழாவுக்காக பல்வேறு நிகழ்ச்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் ஏற்கனவே ஒரு குடும்பத்தை நிர்வகிப்பது தலைவனா தலைவியா என்ற தலைப்பில் அதாவது மாரியம்மாள் செங்குந்தர் உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக இருந்த மாரியம்மாள் அவர்கள் தலைமையில் பட்டிமன்றம் நடைபெற்றது. அதற்கு அடுத்தபடியாக நம் பகுதி குழந்தைகளுடைய பேச்சு ஆற்றலையும் அவர்களுடைய அறிவு ஆற்றலையும் ஊக்குவிக்கும் விதமாக இந்த நிகழ்ச்சிக்கு விழா குழுவினர் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதாவது சில பேர் வெளியில் வீராப்பாக பேசுவார்கள், நான் அப்படி இப்படி என்று பேசுவார்கள். ஆனால் அவர்கள் மேடையில் பேச சொன்னால் அவர்களுக்கு பேச்சு வார்த்தை வராது. அதற்காகவே குழந்தைகளை இப்பொழுது இருந்தே அவர்களை தயார் செய்து அவர்களுக்கு ஊக்கப்படுத்துவதற்காக இந்த நிகழ்ச்சியை விழாக்குழுவினர் செய்திருக்கிறார்கள். இந்த விழாக்குழுவிற்கு பேச வந்திருக்கும் அனைவர்களுக்கும் அவர்களோடு வந்திருக்கும் தாய்மார்களுக்கும் நம் பகுதி பொதுமக்களுக்கும் வருக வருகை என்று கூறி வரவேற்று என் பேச்சை முடிக்கிறேன். நன்றி. அடுத்து மகிமை தலைவர் ஆனாமான தானா திரு மலையாண்டி அவர்கள் பேசுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு சிறந்த பட்டிமன்றத்தை நமது பகுதி வாழ் மக்களை வைத்தே நடத்தி காட்டினோம். அது பெரும் பேரை பெற்றது. அதை போன்று இன்று நம் குழந்தைகளுடைய பேச்சாற்றலை ஊக்குவிக்கும் விதமாக இந்த பேச்சு போட்டியை நடத்த உள்ளோம். இந்த பேச்சு போட்டியை நேர்த்தி நிறைய பேர்ட்ட வந்து நான் 2-3 வாரத்தை தான் பேசுகிறேன். ஒரு சிலர்லாம் போன்லேயே ரிஹர்சல் மாதிரி பேசிட்டு வந்தாங்க. உண்மையே எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இந்த அளவுக்கு திறமையான மணிமணியான குழந்தைகள் நம்மகிட்ட இருக்கிறாங்க. அவங்கள வெளிக்கொணரணும் அப்படிங்கிற இடத்துல தான் இதை ஏற்பாடு பண்ணிருக்கிறோம். அந்த மாதிரி பேசணும் அப்படின்னு நினைக்கல. அதாவது நாங்கள் சொல்லியிருந்தது என்னன்னா, வயசு எந்த வயசும் கிடையாது, வித்தியாசம் கிடையாது. அதே மாதிரி அவங்கள வந்து கண்டிப்பா வந்து மைக் வச்சு பேசுற அளவுக்கு அவங்கள வளர்க்கணும் அப்படின்ற எண்ணத்துல தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அதனால இந்த நிகழ்ச்சி வந்து அதாவது சிறு குழந்தைகள், அதாவது நீங்க நினைக்கிற அளவுக்கு எதிர்பார்க்கிற அளவுக்கு இல்லைன்னா கூட அவங்களோட அந்த பேச்சு திறனை நீங்க பாராட்டி தான் ஆகணும். அப்படிதான் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு உணர்வு வரும். அதாவது நாங்க நினைக்காம போக அவங்கள வந்து இந்த பட்டிமன்ற பேச்சாளரை டெஸ்ட் பண்ண மாதிரி கொஞ்சம் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சான். ஆனா இருந்தாலுமே நீங்க எங்க குரூப்ல சொல்லிட்டாங்க, பிள்ளைகளை வந்து இதோட நீங்க கேட்டீங்க பயந்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதன் பயனாக எல்லாரையும் நாங்க டெஸ்ட் எடுக்கல. அதாவது அவங்க பேசினா போதும், என்ன பேசினாலும் சரி அதை காய்க்கிறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். அப்பதான் அந்த பிள்ளைகளை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பேசுறோமா இன்னும் கொஞ்சம் இதை டெவலப் பண்ணிக்க அதை டெவலப் பண்ணிக்க ஊக்கப்படுத்துறது. அப்பதான் அந்த ஊக்கப்படுத்தியால தான் இந்த குழந்தையோட பேச்சு திறனை வளர ஆரம்பிக்கும். அதே மாதிரி இதோட முடியல, இன்னும் வந்து அடுத்தது விவாத மேடை ஒன்று நடத்த இருக்கிறோம். அந்த விவாத மேடைக்கு நல்ல ஒரு ஆளுநரை தேர்வு செய்து அந்த விவாத மேடை நடத்த இருக்கோம். அந்த மாதிரி
பகுதி வாழ் மக்களோட பேச்சுத்திறனை வளர்க்க வேண்டும் என்ற இடத்துல தான் இதெல்லாம் அறிவிக்கலாம். அதே மாதிரி நீங்க வந்து நம்ம நிகழ்ச்சியை வந்து காம்படிஷன் பண்றதுக்காண்டி நம்ம சங்கீதா அவர்கள் வந்து பட்டியல முத்தான பேச்சு திறன் அடைந்த சங்கீதா அவர்களை, அதாவது உங்களோட குழந்தைகளோட பேச்சு திறனை ஊக்குவிக்கும் விதமாக அவங்களை பேச வச்சிருக்கான். அதனால எல்லாரும் வந்து அமைதியாத்து அந்த குழந்தைகளை கைதட்டி நல்ல சந்தோஷப்படுத்த நேரத்தில் கேட்டு விழாக்குழுவின் சார்பாக கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தற்பொழுது 2 பேர் வந்து பேர் கொடுக்கறதுக்காண்டி வந்திருந்தாங்க. யாரு 2 பேர் வந்து பேர் கொடுக்கறதுக்காண்டி வந்திருந்தாங்க. அதாவது உடனடியாக பேர் பதிவு செய்து நடத்தக்கூடிய ஒரு விழா. முதலாவதாக அதாவது தமிழ்ல முதல் எழுத்து ஆனா, அவரோட பேரும் முதல் எழுத்து ஆனா. அமுதன் சன்னா அருண் செண்பகம், அப்பா பேரும் ஆனா, எல்லாமே முதல் எழுத்து ஆனா. பகவான் வந்து நீங்க வந்து முதல் எழுத்தையே ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு சிறப்பாக ஏற்படுத்திருக்காரு. அவரோட பேச்சு திறனை நம்மளா பாராட்டணும் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். ஆன்றோரே, சான்றோரே, என்னை போன்றோரே, வணக்கம். நான் இங்கு பேச வந்து தலைப்பு இயற்கை மற்றும் சுற்றுப்புறச் சூழல். வானம் விண்மீன் செயலாளராக வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஒளிரும் சூரியனும் சந்திரனும் இயற்கை. மேகமும் மின்னலும் இயற்கை. காற்றும் மழையும் இயற்கை. விலங்குகள் இயற்கை. நாம் இயற்கை. செயற்கை இல்லாத அனைத்துமே இயற்கை. இதை காத்திட வேண்டாமா? திருக்குறளில் திருவள்ளுவர் வாசியப்பு என்ற அதிகாரத்தில் நீரையும் மழையும் பற்றி கூறியுள்ளார். நீரின்றி அமையாது உலகில் யாருக்கும், வானின்றி அமையாது ஒழுக்கு. நீர் இல்லாமல் உலகில் எந்த வேலையும் பண்ண முடியாது. ஒரு துளி நீரை கூட வீணாக்கவே கூடாது. ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் என்று இளங்கோவடியில் ஒரு பாடல் எழுதியுள்ளார். சூரியன் இல்லாமல் யாரும் பிறக்க முடியாது. இயற்கை நமக்கு அளித்த சொத்து மரம். மரம் பிராணவாயை தருகிறது. உலகில் வெப்பமயமாவதை தடுக்கிறது. மரம் வளர்க்க வேண்டும். மரம் வெட்டுவதை தடுக்க வேண்டும். நெகிழியின் விழிப்புணர்வு வாசகம். துணிப்பை என்பது எளிதானது, தூக்கி எறிந்தால் உரமானது. நெகிழி என்பது அழகானது, வீசி எறிந்தால் விஷமானது. பல மரங்கள், மூலிகைகள், விலங்குகள், பறவைகள் அழிந்து வருகின்றன. அதனால் நம் வருங்கால சந்ததிகளுக்கு படத்தில் மட்டுமே காட்ட முடிகிறது. இத்துடன் என் உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, பிறன்போடு இயற்கையை பற்றி பேசியமைக்கு நன்றி. அடுத்ததாக ஆர் சண்முகப்பிரியா. தலைப்பு புத்தகம் ஒரு நல்ல நண்பன்.
கூடியிருப்போருக்கு எனது அன்பான வணக்கங்கள். நான் இன்று புத்தகம் ஒரு நல்ல நண்பன் என்ற தலைப்பு இந்த மாலை பொழுதில் பேச வந்துள்ளேன். ஒரு நல்ல புத்தகம் ஒரு நல்ல வழிகாட்டி. அதன் பின் போவனோ பெரும் சாதனையாளன் ஆவார். நாம் புத்தகங்களை படிக்கும் பொழுது நமது அறிவு விரிவடைகிறது. அளப்பரிய அறிவு விரிவடைவதால் தன்னம்பிக்கை உண்டாகிறது. அவன் எந்த ஒரு சபையையும் எதிர்கொள்ள முடியும். நாம் புத்தகங்களை படிக்கும் பொழுது பெரியவரோ சிறியவரோ மாணவனாகி விடுவர். ஒரு புத்தகத்தின் எழுத்து வெறும் எழுத்தல்ல, அது என்னை போல் சிறுவர்களின் வாழ்க்கை படிவத்து. நாம் புத்தகம் ஒரு காலத்தின் கண்ணாடி. புத்தகங்களின் மூலம் மனிதர் ஒவ்வொரு காலகட்டங்களில் ஒவ்வொரு பிராந்தியங்களில் மனிதன் எவ்வாறு வாழ்ந்தான் என்பதை அறியலாம். நாம் மறந்துபட்ட தொழில்களில் புலமை பெறலாம். புத்தகங்களை அள்ளி அள்ளி படிக்க நமக்கு கேள்வி செல்வம் அள்ள அள்ள கிடைக்கும். புத்தகங்களின் மூலம் புத்தகங்கள் ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு வடிவத்தில் இருந்தது. தற்போது டிஜிட்டல் வகையில் புத்தகங்கள் படிப்பதற்கென்று ஆப்கள் உள்ளன. புத்தகங்கள் எப்படி இருந்தாலும் அதென்றும் நமக்கு நண்பனே. அந்த நண்பனுடன் சிறுவர்கள் ஆகிய நாம் இணைந்து வெற்றி காண்போம். எனக்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாசிப்பை பற்றி பேசியமைக்கு நன்றி சண்முகப்பிரியா. அனைவருக்கும் வணக்கம். என்னோட தலைப்பு மரம் நமது உயிர் மூச்சு. நம் சுவாசிக்கும் காற்று நமக்கு எப்படி கிடைக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? நம் வளர்க்கும் செடி கொடிகள் மற்றும் மரங்கள் தான் நமக்கு தேவையான ஆக்சிஜனை நமக்கு தருகின்றன. நம் குடும்பத்தில் உள்ளவர்களின் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் அன்று நம் அனைவரும் மரம் செடிகளை நட்டு வைத்து வீட்டையும் நாட்டையும் பூமியையும் பசுமையாக நம் அனைவரும் உறுதிமொழி எடுக்க வேண்டும். நம் அனைவரும் நெகிழி பையை தவிர்த்து காகித பையும் துணி பையும் பயன்படுத்த வேண்டும். விண்ணின் மழைத்துளி மண்ணின் உள்துளி. நன்றி, வணக்கம். நல்ல கைதட்டி உற்சாகம் பண்ணா நம்ம வீட்டு பிள்ளைங்க பேசுறாங்க. நல்ல கருத்து சொல்லும் போது கைதட்டாதான் பிள்ளைங்க பேசுவாங்க. அடுத்து சுனிதா. தலைப்பு விவசாயம். இங்கு அமைந்திருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு அமைந்திருக்கும் மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்று பேச போகும் தலைப்பு நம் நாட்டின் முதுகெலும்பு விவசாயம். விவசாயம் அழிந்து கொண்டே இருக்கிறது. என்றால் என்னவென்று தெரியாது. ஆனால் நம் உண்ணும் உணவு எங்கிருந்து கிடைக்கிறது
என்று என் முன்னோர்களிடம் கேட்டறிந்தேன். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் 2050 அவரவர் மாடியில் விவசாயம் செய்யும் நிலை வரும் என்று கூறினார். அந்த நிலைக்கு நாம் போக வேண்டாம். எல்லாரும் விவசாயம் செய்வோம், நிலத்தை காப்போம். நன்றி, வணக்கம். அடுத்ததாக மோனிஷா நீர் பாதுகாப்பு பற்றி பேச வருகிறார். இது வந்திருக்கும் அனைத்து மக்களுக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு அமர்ந்திருக்கும் நடுவர் ஐயாவுக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்று பேசப் போகிற தலைப்பு நீர் பாதுகாப்பு. நீரை நாம் ஏன் சேமிக்க வேண்டும்? இன்று விவசாயம் செய்வதற்கு நம்மிடம் போதுமான தண்ணீர் இல்லை. அதற்கு என்ன காரணம்? ஆறுகள், குட்டைகள், கிணறுகள், கண்மாய்கள், ஏரிகள் போன்றவற்றை நாம் பாதுகாக்க மறந்துவிட்டோம். இனியாவது இதை நாம் சுத்தம் செய்ய வேண்டும். மற்றும் இனிவரும் எதிர்கால இந்தியாவில் இதை நாம் சுத்தம் செய்து தூர்வாரி இதை நாம் பயன்படுத்த வேண்டும். நீரின்றி அமையாது உலகு. இது வள்ளுவர் வாக்கு. இதை அன்றே சொன்னார் திருவள்ளுவர். இன்று இந்த ஊமை எல்லாவற்றிற்கும் பொருந்தும். இன்று நாம் இந்த வசனத்திற்கு ஏற்ப கீழ்ப்படிவதில்லை. எனவே மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். நாடு உயர்ந்தால் ஊரு உயரும், ஊரு உயர்ந்தால் வீடு உயரும், வீடு உயர்ந்தால் மக்கள் உயர்வார்கள். தண்ணீரை சேமிப்போம், தண்ணீரை வீணடிக்க வேண்டாம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. ரொம்ப தைரியமா பேசிட்டீங்க, வாழ்த்துக்கள். பிள்ளைங்க பேசும்போது கொஞ்சம் அமைதியா இருந்து கவனிக்கலாம். அடுத்ததாக ரஞ்சனா, தலைப்பு குழந்தைகளின் எதிர்பார்ப்பு. கலாபுரம் மாரியம்மன் கோவில் முளைப்பாரி திருவிழாவை செய்த விழாவுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டே தலைப்புக்குள் செல்கிறேன். நான் பேசப் போகும் தலைப்பை குழந்தைகளின் எதிர்பார்ப்பை. ஈன்ற பொழுதே பெருந்தோகம் தன் மகனை சான்ற என கேட்டதால் நான் ஏன் இந்த பரட சொன்னா திருவள்ளுவர் கூட பெற்றோர் பக்கத்துல யோசிச்சிருக்காரு. எல்லா அம்மா அப்பாவும் இப்படிதான் யோசிக்கிறாங்க. நம்மளை பத்தி யோசிக்க யாரும் இல்ல. அதனால நம்மளை பத்தி பேச நான் வந்திருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஏம் இருக்கும். எனக்கு டீச்சர் ஆகணும்னு ஆசை. ஆனா எங்க வீட்டுல நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. இப்படிதான் எல்லா அம்மா அப்பாவும் அவங்களோட ஏம நம்ம பாக்குறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா திறமை இருக்கும். ஒருத்தவங்க நல்லா படிப்பாங்க, ஒருத்தவங்க நல்லா விளையாடுவாங்க, ஒருத்தவங்க நல்லா டான்ஸ் ஆடுவாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். அதனால தயவு செஞ்சு எங்களை யாரோடையும் கம்பேர் பண்ணாதீங்க. இங்க இருக்க யார் யாரெல்லாம் ஸ்கூல், டியூஷன் தவிர எக்ஸ்ட்ரா கிளாஸ் போறீங்க? நானும் அப்படிதான். இதனால விளையாட நேரமே கிடைக்க மாட்டேங்குது. இங்க இருக்க யார் யாருக்கெல்லாம் கில்லி, பல்லாங்குழி, செவ்வடி இதெல்லாம் விளையாட தெரியும்? படிப்பு விளையாடவே மறந்து போயிட்டோம். டிவி, செல்போன் பார்க்காதீங்கன்னு சொல்றீங்க. அது எங்களுக்கு மட்டுமா? நீங்களும் ஃபாலோ பண்ணலாம்ல. சாப்பிட மாட்டீங்களா சொல்றீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சா நாங்க சாப்பிட மாட்டோமா? ஏற்கனவே 10th வரைக்கும் பப்ளிக் எக்ஸாம் எழுதினாங்க. இப்போ என்னன்னா 6th 8th பப்ளிக் எக்ஸாம். நம்ம பாவம்ல
இங்க எல்லாருக்கும் சின்ன சின்ன ஆசை இருக்கு. அதெல்லாம் நீங்க நிறைவேற்றுவீங்களா? சொல்லுங்க, நிறைவேற்றுவீங்களா? எங்களுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ஆசை, மழையில நனையணும்னு ஆசை, மண்ணில் விளையாடணும்னு ஆசை. நீங்க எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணா பிடிக்கும், எங்க கூட விளையாண்டா பிடிக்கும். இதெல்லாம் செய்ய முடியுங்களா? இப்ப இந்த விழா கமிட்டிக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த உலகப்பாரி திருவிழாவை எக்ஸாம் லீவ்ல வச்சிருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு நாளைக்கு ஸ்கூல் இருக்கு, ஹோம்ஒர்க் வேற இருக்கும். அதனால என்னோட பேச்சை எல்லாரும் நிறுத்திக்கிறேன். நன்றி. பெற்றோர்கள் கவனிக்க வேண்டிய நிறைய விஷயத்தை சொல்லியிருக்காங்க. உங்க எய்ம பிள்ளைங்க மேல திணிக்காதீங்க. பிள்ளைகள் உங்கள் மூலமாக வந்தவர்களே ஒழிய உங்களுக்காக வந்தவர்கள் அல்ல அப்படின்றத பேசியிருக்காங்க. மிக நன்றி. அடுத்ததாக கீர்த்தனா, தலைப்பு கண்ணீர் சேமிப்பு. தித்திக்கும் தேத்தமிழ் எத்திசையும் பரவட்டும் என் முத்தமிழ் தாய்க்கு முதல் கண் வணக்கங்கள். நடுவர் அவர்களே, எதிர்காலம் தூண்களே, வருகாலம் நீங்களே, என் அன்பு மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கங்கள் ஆகட்டும் என்று சொல்லி என் தலைப்புக்குள் நுழைகிறேன். தாருங்கள் உங்கள் காதுகளை. என் தலைப்பு தண்ணீர் சேமிப்பு. நேரின்றி அமையாது உலகு என்ற குறளில திருவள்ளுவர் ஒரே வரியில கூறியிருக்காரு. சரி நம்ம திருவள்ளுவர் காலத்துக்கெல்லாம் போவேனா, நம்ம ஏரியாவுக்கு வருவோம். நம்ம ஏரியான்னு நீங்க யோசிக்காதீங்க, நம்ம தல்லாகுளத்தை தான் சொல்றேன். தல்லாகுளம்னா என்னன்னா, ஊர்ல உள்ள எல்லா தண்ணியும் ஒரு குளத்துல வந்து சேரும். அந்த குளத்துல இருக்க தண்ணிய தள்ளாம வாங்கிக்கிறது தான் தல்லாகுளம். இப்ப வெயில் காலம் நெருங்கிட்டாலே அவங்க வீட்டுல தண்ணி இருக்கான்னு பார்க்கவே நேரம் சரியா போயிருது. ஏன் தண்ணி இல்ல, நிலத்தடி நீர் குறையுது. நீங்க இப்ப என்ன பண்றீங்க, அடுத்தவங்க வீட்டுக்கு போய் அக்கா உங்க வீட்டுல தண்ணி வருதா, அக்கா உங்க வீட்டுல தண்ணி வருதான்னு கேக்குறீங்க. அவங்க வீட்டுல தண்ணி வரலன்னு சொன்னோடனே உங்களுக்கு அப்பாடா அவங்க வீட்டுல தண்ணி வரலான்னு சொன்னோடனே சேர்ந்து சந்தோஷமும் ஆயிடுது. அந்த சந்தோஷத்தோட சேர்ந்து உங்களுக்கு கொஞ்சம் பொறாமையும் பொடிச்சுக்குது. நம்ம முன்னோர்கள்லாம் ஏரி, குளம், நதி, கிணறுன்னு இப்படி ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சு தந்தாங்க. ஆனா நாம அதெல்லாம் அடிச்சுட்டு அதுக்கு மேல ஒரு வீடு கட்டி சொகுசு வாழ்க்கை வாழ பாக்குறோம். ஆனா என் தம்பி தங்கச்சிகள்லாம் ஏரி, குளம், நதி, கிணறா எல்லாமே என்னாலே தெரியாது. அவங்களுக்குலாம் நான் படம் பிடிச்சுதான் காட்டணும். இந்த பிரச்சனைய சரி செய்யற, இந்த பிரச்சனைய மாத்துற சூழ்நிலை நம்ம கையில தான் இருக்கு. தினமும் நீங்க பாத்திரம் வெளுக்கிற தண்ணி, துணி துவைக்கிற தண்ணி எல்லாம் மரத்துக்கு விடுங்க. நீங்க சாப்பிட்டு கை கழுவுற தண்ணிய பறவைக்கோ விலங்குகளுக்கோ வைங்க. அப்புறம் நெகிழி பொருட்களை பயன்படுத்தாதீங்க. நெகிழினா பிளாஸ்டிக். நீங்க பிளாஸ்டிக் பயன்படுத்துறதுனால ஆற்று கழிவுகளை போய் அடைச்சுக்குது. அப்புறம் பிளாஸ்டிக்னால மண் வளமும் பாதிக்கப்படுது. அப்புறம் நீங்க காய்கறி வெட்டுற கழிவுகளை மரத்துக்கோ செடிக்கோ கொடுங்க. மரம் நடுங்க. மரம் நட்டா மழை வரும். மழை வந்தா அந்த தண்ணி வரும். அந்த தண்ணிய கூட நீங்க சேமிங்க. இந்த பிரச்சனை இப்ப வந்தது இல்ல, இத மாத்திர திறமையும் பொறுப்பும் கடமையும் நம்ம கையில தான் இருக்கு. அதனால தினமும் ஒவ்வொரு துளியா தண்ணிய சேமிக்க ஆரம்பிங்க. ஒரு துளி பெருவெள்ளம். அதனால மரம் நடுவோம், மழை பெறுவோம், மண் வளம் காப்போம். மழை துளி நம் உயிர் துளி. தண்ணீர் தான் நமக்கு கிடைத்த மிக பரிசு. எதிர்காலத்துக்காக சேமிப்போம். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கீர்த்தனா கொஞ்சம் நில்லுமா. கீர்த்தனா பெற்றோர் யாரும் வந்திருந்தீங்கன்னா பேசுறத கொஞ்சம் வாங்க. கருணை உள்ளம் கொண்டவளே கருமாரியம்மா, அம்மா கருணை உள்ளம்
சிறுதானியம் என்பது வரகு, சாமை, கம்பு போன்றவை ஆகும். ஆரம்ப காலத்தில் நம் அனைவரும் சிறுதானியங்களை உணவாக உண்றோம். ஆனால் இப்போது அரிசியை பயன்படுத்துகின்றோம். சிறுதானியமானது உடலுக்கு நல்லது மற்றும் சுவையானது. சிறுதானியை உணவிக்க சில தண்ணீர் தேவை. எனவே நாம் சிறுதானியத்தை பயன்படுத்துகின்றோம். நீங்க போங்க கம்பி பிடிக்காது நரகம் எடுத்து ஆடி வந்தோம், வாடிக்கை செலுத்த நாடி வந்தோம். கரங்கள் குவித்து பாடி வந்தோம், மரங்கள் குவிக்க தேடி வந்தோம். அம்மா கருணை உள்ளம் கொண்டவளே கருமாரியம்மா. சாப்பிடுறப்போ சிறுதானியம் பற்றி பேசியதற்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக கோபிகா இயற்கை வளம் பற்றி. கூடியிருக்கும் அனைவருக்கும் என் மாலை முதல் வணக்கங்கள். இயற்கை வேளாண்மை பற்றி நான் பேச போறேன். இயற்கை வேளாண்மை என்பது செயற்கை உரம், செயற்கை பூச்சிக்கொல்லி மருந்துகள், செயற்கை வளர்ச்சி ஊசிகள் ஆகியவற்றை கோழி மற்றும் கால்நடைகளில் பயன்படுத்துவதால் மரபணு மாற்றப்பட்ட உயிர்கள் மற்றும் மனித கழிவுகளை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். பயிர் சுழற்சிகள், பசுந்தாள் ஆகியவற்றை நிலங்களில் இயற்கை உரமாக பயன்படுத்தினால் நாம் உண்ணும் உணவு சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் மனிதர்களுக்கு தீங்கு தராமல் இருக்கும். எடுத்துக்காட்டு, பசுவிலிருந்து பால், நெய், தயிர், சாணம், கோமியம்னா யாருமே தொட மாட்டோங்க. வீட்டுக்குள்ள யாராவது கோமியம் தெளிச்சா என்னங்க கோமியத்தெல்லாம் வீட்டில் தெளிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் அப்போ சாணிய காய்ச்சலாம் வாசலாம் தெரிவிப்பாங்க. ஏன்னா அதில் ஆன்டிபயோட்டிக் இருக்கு. இப்போ நம்ம சாணியை பார்த்தாலே ஐயோ நாத்தமா அடிக்குது, நான் போகவே மாட்டேன்ப்பா அப்படின்னு. அதில் இருக்க நுண்ணுயிர்கள் கிருமி வராமல் பாதுகாக்குது. பால் இப்போ யாருமே குடிக்க மாட்டோம். எடுத்துக்காட்டுக்கு நான் பால் சுத்தமாக குடிக்க மாட்டேன். நெய் சில பேர் தொடவே மாட்டாங்க, சில பேர் சாப்பிடுவாங்க. தயிர் சில பேர் தான் சாப்பிடுவாங்க. சில பேர் எனக்கு தயிர் வேணாம், பால் வேணாம், எதுவும் வேணாம், எனக்கு ஹார்லிக்ஸ் கொடுங்க, வெறும் ஹார்லிக்ஸு, பூஸ்ட்டு இது மாதிரி கொடுங்க, நான் அது சாப்பிட்றேன் அப்படின்வாங்க. இப்போ வந்து ஆப்பிள் இதில் கூட மெழுகு இதெல்லாம் கலக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ எல்லாருமே நூடுல்ஸ் தாங்க, ஸ்பெகட்டி தாங்க, ஃபாஸ்ட் ஃபுட் வேணும் அப்படின்றாங்க. ஃபாஸ்ட் ஃபுட்னா என்னது? எதுவுமே இல்லை. இப்போ நம்ம தானியங்கள் சாப்பிட்றோம், காய்கறிகள் சாப்பிட்றோம், அது சாப்பிட வேணாம். இப்போ காலிஃப்ளவர் கொடுத்தா நல்லா சாப்பிடுவோம், உருளைக்கிழங்கு கொடுத்தா நல்லா சாப்பிடுவோம். அதுவே கீரை கொடுத்தா தொடவே மாட்டோம். 4 நாள் ஆனாலும் அது அப்படியே தான் இருக்கும். அப்போ நம்மளுக்கு ஹெல்த்தியானது நம்ம சாப்பிட மாட்டோம். எது நம்மளுக்கு தேவை இல்லையோ, அது எதுக்கு நம்மளுக்கு கொழுப்பு கொடுக்குதோ அது மட்டும்தான் சாப்பிடுறோம். இனிமேல் அது சாப்பிட வேணாம். நன்றி. பெற்றோர்கள் வரவும். அன்னவாகனம்
பள்ளியில் வாசல் படியில் கால் வைத்தன. அரசு பள்ளிகளில் அனைவரும் சமமாக கல்வி பயிலலாம் என்ற அரசின் ஆணை ஏட்டளவில் தான் அப்போது இருந்தது. 1950 இந்தியா குடியரசானது. அனைவருக்கும் கல்வி தர வேண்டியது அரசின் கடமை என்று சொன்னது. சுதந்திர இந்தியாவின் அரசியல் சாசனம் சென்னை மாகாணத்தில் 1951 80 பேர் கைநாட்டில்தான் 12 முதல் வகுப்பு 1946 முதல் வகுப்பில் சேர்ந்த 12,22,775 குழந்தைகள் 5ஆம் வகுப்பு முடிவதற்கு 100க்கு 63 பேர் நின்றுவிட்டார்கள். அப்போதைய பள்ளிகள் 5 மணி நேரம் இயங்கின. அதை மாற்றி 3 மணி நேரம் பள்ளியில் இருக்க வேண்டும். 3 மணி நேரம் தங்களின் பெற்றோர் தங்களின் குடும்ப தொழிலை கற்க வேண்டும் என்றார் ராஜாஜி. குடும்ப தொழில் செய்யும் பெற்றோர் இல்லாத மாணவர்கள் துப்புரவு பண்ணி சாலை அமைத்தல், கட்டிடம் கட்டுதல் போன்ற வேலைகளில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்றார். இவர் மதிய உணவு திட்டத்தை 1925 மாநகராட்சி உறுப்பினராக சிங்காரவேலர் இருந்தபோது அரசு பள்ளியில் மாணவர்களுக்கு மதிய உணவு திட்டத்தை வழங்கினார். அதை இந்திய அளவிலும் அறிமுகப்படுத்தியவர் காமராஜர். இவர் 1973 இறந்தார். நன்றி. பெற்றோர் வரவும். திருவாவளம் செங்குந்தர் உறவுமுறை உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் பாவனா, கீர்த்தனா, அர்ச்சனா வந்திருக்காங்களா? திருவாவளம் செங்குந்தர் உறவுமுறை உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் பாவனா, கீர்த்தனா, அர்ச்சனா வந்திருக்காங்களா? அந்த பேர் பதிவு பண்ணிக்கங்க. பாவனா கரெக்டு தான். நீ பேசுற உங்களுக்கு It is my honor to talk about our dear teachers. We are celebrating Teachers' Day on 5th September. September 5th is marked by birth of Dr. Radhakrishnan. He was a former president of our country. He was an excellent teacher. Teachers are the backbone of our society. தம்பி இங்க பாரு தம்பி. அப்படியே தம்பி நீ மட்டும் சொல்லு சொல்லு. பாப்பா பாப்பா இங்க பாரு. சொல்லு பாப்பா. சொல்றியா? சொல்லு, கீழே இறங்கி சொல்லு. சொல்லு.
நல்ல முயற்சி. அடுத்ததாக சரவணன், அமெரிக்கன் கல்லூரி. மன்னிக்கவும். அடுத்ததாக நவஸ்ரீ, தமிழ்நாட்டு காந்தி என்ற தலைப்பில் பேச வருகிறார். நான் இன்று பேசக்கொள்ளும் தலைப்பின் பெயர் தமிழ்நாட்டில் காந்தி. காந்தியடிகள் மதுரைக்கு சென்று வந்தார். அப்போது அங்கிருந்த தலைவர்கள் அவரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு அழைத்து சென்றனர். அங்கிருந்தவர்கள் அப்போது அவர் கேட்டார், அந்த கோவிலுக்கு செல்ல எல்லா மக்களுக்கும் அனுமதி உண்டா என்று கேட்டார். அங்கிருந்தவர்கள் இல்லை என்றனர். 1921ஆம் ஆண்டு மதுரைக்கு காந்தியடிகள் வந்தார். அப்போது புகைவண்டியில் வந்து இறங்கினார். பெரும்பாலான மக்கள் போதிய உடை இல்லாமல் இருக்கிறார். தான் மட்டும் இவ்வளவு துணிகள் அடைவதா என்று சிந்தித்தார். அன்று முதல் அவர் வேட்டியும் துண்டும் மட்டும் அணியத் தொடங்கினார். நன்றி. அதுவும் நமக்கும் ஒரு அற்புதமான தொடர்பு உண்டு. அதை நினைவுபடுத்தியமைக்கு நன்றி. பெற்றோர்கள் வரும். அடுத்ததாக பவதாரணி, 8ஆம் வகுப்பு, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்று பேசக்கூடிய தலைப்பு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். பெயர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். புண்ணிய பூமியில் ராமேஸ்வரத்தில் 1031ஆம் ஆண்டு 15ஆம் நாளில் பிறந்தார். இவருடன் பிறந்தவர்கள் 6 பேர். இவர் 7வது குழந்தையார். அப்துல் கலாமுக்கு மிகவும் பிடித்தவர்கள் குழந்தைகள். அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்று பேசக்கூடிய தலைப்பு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். வந்தாரை வாழ வைக்கும் செந்தமிழ் நாட்டில் உள்ள புண்ணிய பூமியாய் ராமேஸ்வரத்தில் 1931ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 15ஆம் நாள் அப்துல் கலாம் பிறந்தார். தந்தை பெயர் அலாவத் ஜெயின், அலாவுதீன் மலைக்கார். தாயார் பெயர் ஆசியம்மாள். 7வது குழந்தையாய் பிறந்தவர் நமது அப்துல் கலாம் அவர்கள். அப்துல் கலாமுக்கு குழந்தைகள் என்னால் மிகவும் பிடிக்கும். இறந்த தேதி ஜூலை 27, 2015. அடக்கம் செய்யப்பட்ட இடம் ராமேஸ்வரம், தமிழ்நாடு. அஞ்சலி செலுத்தியவர் சுமார் 5 லட்சம் பேர். நன்றி. கலாம் பற்றி பேசியமைக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக யோகஸ்ரீ. பேசிய அனைவருக்கும் பரிசு இருக்கு. எல்லா குழந்தைகளும் இருந்து பரிசை பெற்று செல்லவும். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ராணுவம். நான் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு காமராஜர். காமராஜர் 4 கால் வண்டியில் செல்ல போது தூரத்தில் சிறுவர்கள் ஆடு மேய்ந்து கொண்டு இருந்தார்கள். 4 கால் வண்டியில் இருந்து இறங்கி அவர்களிடம் பள்ளிக்கூடம் செல்லையா என்று கேட்டார். அவர்கள் எங்கள் ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை என்று கூறினார். அப்பொழுது திட்டமிட்ட காமராஜர் ஒரு பள்ளியாவது நம் கட்ட வேண்டும் என்று நினைத்தார். அவரை பள்ளியில் கொடியேற்ற அழைத்தார்கள். அப்பொழுது அங்கிருந்த ஒரு மாணவன்
காமராஜர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். நன்றி. ஓகே அப்படியே கர்மவீரரை பற்றி பேசியதுக்கு வாழ்த்துக்கள் லோகஸ்ரீ. அடுத்ததாக அஸ்வினி மகாத்மாவை பற்றி 500 ரூபா வாங்குறது 100 ரூபா குறைச்சி 500 ரூபா சரி அவங்க கொடுத்த படம் சரி பண்ணிக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் செய்யாது. எதுவுமே படத்தை ஒன்றுமே பண்ண நான் அதுதான் வந்து பார்க்க சொன்னேன். அவங்கள யாருமே வரவே இல்லை, அப்படியே போட்டுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க சந்தூரில் கேட்டு பாருங்கள். காலையிலேருந்து சந்தூரில் கேட்டு பாருங்கள். காலையிலேருந்து நைட்டு ஃபோன் அடிச்சு நைட்டு 2 மணி 10 மணிக்கு தான் வீட்டுக்கே பண்ணினாங்க. ரெடி பண்ணி நான் கிட்டே தெரிஞ்சேன். காலையில் 11 மணிலேருந்து ஃபோன் அடிச்சு நைட்டு 11 மணிக்கு தான் வீட்டுக்கு போனேன். ஒரு வேலை ரெடி பண்ணி 11 மணிக்கு ரெடி பண்ணி போனேன். எடுத்து 11 மணிக்கு தான் சொன்னாங்க ரெடி பண்ணி வச்சுருக்கேன். காலையில் வந்துட்டாங்க. ஆனால் அன்றைக்கி வரது நல்லா வச்சுருக்கேன். பண்ணலாம். நீங்கள் அவட்ட கேட்டுக்கோங்க. ஃபங்க்ஷனில் இருக்கேன் கேட்டுக்கோங்க. 500 ரூபா வாங்குறது 400 ரூபா 100 ரூபா மட்டும் கொடுங்க. 100 ரூபா மட்டும் கொடுங்க. சரி நான் வச்சுருவேன். ஃபங்க்ஷனில் இருக்கேன். நான் வச்சுருவேன். பிரச்சனை இல்லை. இன்னும் பேசிட்டு வருவாங்க. வேறு ஒன்றும் அப்படி போகிறது. இங்கே பாருங்க. அப்படி இங்கே பாருங்க. ஏவா இங்கே பாருங்க. இங்கே பாரு. இங்கே பாரு. அப்படியே அப்படியே இங்கே பாரு தம்பி. வா அப்படியா. திருக்குறள் செய்தன்றி அறுத்தல் செய்யாமல் செய்த உடலுக்கு வையமும் வானமும் ஆற்றல் அரிது. காலத்தினால் செய்த நன்றி சிறிதினும் ஞானத்தில் மால பெரிது. திணை துணை நன்றி செய்யும் வலை துணையாக கொள்வர் பயன் தெரிவார். உதவி வரை சென்று உதவி செய்யப்பட்டால் சாலின் மறைத்து மறவர்க்க மாசற்றால் கேள்மை புறவர்க்க துன்பர்க்கும் துப்பாயம் நட்பு. எளிமை எழுபிறகும் உள்ளவர் தங்கள் வெல்மம் புடைப்பது நட்பு. எண்ணன்றி கொன்றாலும் தாமொழி இல்லை செய்நன்றி கொன்ற மகற்கு நன்றி. ஞாபகப்படுத்தி சொன்னதற்கு வாழ்த்துக்கள் சஞ்சீவ். அடுத்ததாக சமீக்ஷா. இன்னொன்று எடுக்கிறேன். தலைக்கப்பா அங்கிட்டு போய்
இந்த குழந்தை வந்து தமிழ் பேசுறதே ரொம்ப அருமையா இருக்கும். இந்திய மொழியில் பேசிய சமிக்ஷாவிற்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக சிவதுர்கா நீர் மேலாண்மை அவையில் வீற்றிருக்கும் ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் என்னை போன்றோருக்கும் என் பணிவான வணக்கம். நீரின்றி உயிரில்லை, நீரின்றி உணவில்லை. ஓரறிவு படைத்த புள்ளினம் முதல் ஆறறிவு படைத்த மனிதன் வரையில் வாழ்வதற்கு இன்றியமையாத ஒரு பொருளாக கருதப்படும் நீர் மேலாண்மை பாதுகாப்பு பற்றி உங்கள் முன் பேச வந்துள்ளேன். நீர் மேலாண்மைனா என்ன? ஆம், நீராதாரங்களை உருவாக்குவது, நீரை சேமிப்பது, சேமித்த நீரை உபயோகமான முறையில் பயன்படுத்துவது, நீரை விநியோகம் செய்வது, நீர் விரயத்தை குறைப்பது ஆகிய கொள்கைகளை கொண்டதாகும். சரி, இப்போ நீர் மேலாண்மையை எப்படி பாதுகாப்பது? ஆம், நம் ஆழ்வார் ஐயா கூறுவார், நீரை பூமியில் தேடக்கூடாது, அதனை வானத்திலிருந்து பெற வேண்டும். அதற்கான காரணம் மழை பெற மரம் வளர்ப்பு மற்றும் இயற்கையினை நேசிப்பது, மழை நீர் சேகரிப்பு, உயிர் நீர் சேகரிப்பு. அதனால் அந்த அமைப்பினை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும். விண்ணிலிருந்து மண்ணில் விழும் ஒவ்வொரு நீர்த்துளியும் அவ்விடத்திலே சேமிக்கப்பட வேண்டும். அதற்கு குளங்களையும் குட்டைகளையும் கண்மாய்களையும் ஊர்திகளையும் தூரெடுக்கவும் ஆழப்படுத்தவும் செய்தல் வேண்டும். குளங்களையும் குட்டைகளையும் உருவாக்குவதை ஊக்கப்படுத்த வேண்டும். நம் நீர் தேவைக்கு பருவமழையையும் பக்கத்து மாநிலங்களையும் சார்ந்திருப்பதை விட கடல் நீரை குடிநீராக்கும் முறைக்கு முக்கியத்துவம் அளிக்கலாம். அதே போல நீரை மறுசுழற்சி செய்வதிலும் விழிப்புணர்வு வேண்டும். மழை நீர் சேகரிப்பை ஊக்கப்படுத்துவதோடு பொது இடங்களில் வீடுகளில் தண்ணீர் வீணாகுவதை தடுக்க வேண்டும். ஒரு சமுதாயத்தின் பொருளாதார வளர்ச்சி, உணவு, எரிசக்தி போன்றவற்றிற்கு ஆதாரமாக இருப்பது நீர். நீர் மேலாண்மையை நாம் பாதுகாக்காமல் இருப்பது அடுத்த தலைமுறைக்கு செய்யும் துரோகம். வான் தரும் மழை காப்போம், வாழ்வுக்கு வளம் சேர்ப்போம், தண்ணீரை பாதுகாப்போம், தரணியை காப்பாற்றுவோம். இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அப்படியே ரொம்ப கண்ணியன்னு பேசினாங்க சிவதுர்கா, வாழ்த்துக்கள். அடுத்ததாக நித்திலா. My name is Nitila Sigma. I'm studying in kindergarten at USA. Now I sing a rhyme. Like a diamond to
சேர்ந்து இங்கே பாரு பாப்பா, இங்கே பாரு. இந்த பாப்பா திரும்பி இங்கே வர சொல்கிறா. அண்ணா இங்கே வாங்கண்ணே. இங்கே பாரு, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருப்பா, இங்கே பாரு, இங்கே பாரு. அண்ணே வாங்கண்ணே. ஏண்டா இல்லடா சொல்றா பாட்டி போயிட்டா. இங்கே பாரு, இங்கே பாரு பாப்பா, இங்கே பாரு. அழகு மொழிக்கு நன்றி நித்யா. அடுத்ததாக கார்த்திகை ராணி தமிழ் மொழி பற்றி பேச வருகிறார். வந்துட்டு இருக்கா மாத்திர மாட்டேங்க வந்துட்டு இருக்கா. வீட்டில் இருக்கும் அனைவருக்கும் என் மாலை வணக்கம். தமிழுக்கும் அமுதென்று பேர். இப்பொழுதே உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் நான் தமிழ் மொழியை பற்றி தான் கூற வந்துள்ளேன் என்று. தமிழ் மொழியை பற்றி சிறப்பான ஒரு பாடல். அன்னை மொழியே அழகான செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்ந்த நறுங்கனியே, கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே, தென்னன் மகளே, திருக்குறளின் மாண்புகளே, இன்னரும் பாப்பத்தே, என் தொகையே, நற்கணக்கே என்று என் பாடலை முடித்துக் கொள்கிறேன். இப்பொழுது தமிழின் பெருமையை பற்றி கூறுகிறேன். தமிழின் பெருமைகளாக நம் தமிழ் மொழியில் அமைந்த நூல்கள் திருக்குறள். திருக்குறளில் நமக்கு நிறைய கருத்துக்கள் இருக்கின்றன. அதில் சிலவற்றை பற்றி கூறுகிறேன். திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். திருவள்ளுவருக்கு பொய்யில் புலவர் என்று பல நன்பெயர்கள் உண்டு. திருக்குறள் உலக பொதுமறை என்றும் அழைக்கப்படுகிறது. திருக்குறளே நமது தமிழின் கருவூலமாய் அமைகிறது. என் உரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. பெற்றோர்கள் வரவும் முளைப்பாரி போட்டதுல இருந்து இன்னைக்கு தான் இந்த பொண்ணு வந்திருக்கு. இந்த போட்டி நடக்கிறத பத்தியே தெரியாது. இது ஆன் த ஸ்பாட்ல அவங்க பேசியிருக்காங்க. அந்த முதல் நாளையே போட்டியில கலந்துக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நன்றி. அப்படியே சேர்ந்து இல்லப்பா, சேர்ந்து முன்னாடி வாங்கிட்டு பாப்பா திரும்பின்றா. இங்கே பாரு பாப்பா, இங்கே பாரு. அப்படியே அடுத்ததாக சௌந்தர்யா கல்வியின் அவசியம் பற்றி பேசுகிறார். யாதொன்றிற்கு முன்னேற வேண்டுமானால் கல்வி முக்கியம். கல்வி அறிவற்றவர்கள் உலகமோ பெற்ற தாயோ மதிக்க மாட்டார்கள். கல்வி கற்றல் தன் மேலான பதவிகளை வகிக்க முடியும். கற்றது கைமண் அளவு, கல்லாது உலக அளவு என்று கல்வி கலையில் கற்பது நாள் சில என்று தமிழ் புலவர்கள் கூறியுள்ளனர். மாணவர்கள் கல்வி கற்கும் போது ஆர்வத்துடனும் ஒழுக்கத்துடனும் பயில வேண்டும். ஆசிரியருக்கு உத்திரமுடமும் உருவலும் கொடுத்து கற்க வேண்டும். இம்முறையை கடைபிடித்ததனால் மகாத்மா காந்தி, நேரு, ராதாகிருஷ்ணன், அறிஞர் அண்ணா முதலிய தலைவர்கள் பேரும் புகழும் பெற்றார்கள். அன்னதான சத்திரங்கள் 1000 கட்டுதலை விட, ஆலயங்கள் 16 நாட்டலை விட, ஒரு ஏழைக்கு எழுத்தறிவை திறந்த அறம் என்றார் பாரதிதாசன். நம் இளமையே முதுமை நமக்கு கற்று பயன் பெறுவோமாக. வழங்க பாப்பா அப்படியே அம்மா அம்மா பாங்க வரலையா? நன்றி. அடுத்ததாக விஹான். Kita
சேர்ந்துருங்க அக்கா, சேர்ந்துருங்க. பாப்பா அப்படி திரும்பி தம்பி திரும்பி இல்லைப்பா, திரும்பி இல்லை. இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு. அப்படியே அடுத்து அங்கே திரும்பா நம்பிட்டு. என் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இப்போது ஜவஹர்லால் நேரு அவர்களை பற்றி பேச வந்துள்ளேன். ஜவஹர்லால் நேரு இந்தியாவின் முதல் பிரதமர் ஆவார். இவர் பண்டிட் நேரு எனவும் பண்டிதர் நேரு என்றும் அழைக்கப்படுவார். இவர் குழந்தைகள் மேல் மிகவும் அன்பு கொண்டவர். இவர் பிறந்த நாள் அன்று குழந்தைகள் தினம் கொண்டாடப்படுகிறது. இவர் பிறந்த தேதி 14 நவம்பர் 1889. ரோஜாப்பூ என்றாலே நம் நினைவுக்கு வருபவர் ஜவஹர்லால் நேரு. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். பாப்பா அப்படியே இல்லை, சேர்ந்து இங்கே பாரு பாப்பா. பேச போகிறேன். நகர முதல எழுதெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உள்ளது. கற்றதனால் ஆய பயனென்றுள் வாழைவன் நற்றாய் தொழார் என்று மலர்மிசை ஏறினால் மாநதி சேர்ந்த இளமிசை நீந்து வாழ்வார். வேண்டுதல் இல்லாமல் இல்லாதடி செய்தற்கு யாரும் விரும்ப இல்லை. ஒரு சேப்புரிதான் வாற்று பொதிவாயில் ஐந்தவிட்டால் பொய்யில் ஒழுக்கம் நெறிநின்றால் நீந்து வாழ்வார். நன்றி. பாப்பா இங்கே பாரு. எங்கள் குல விளக்கை போற்றி நின்றோம், முத்துமாரி உனை பணிந்தோம், பக்தி கொண்டோம், பலனடைந்தோம். அம்மா கருணை உள்ளம் கொண்டவளே கருமாரியம்மா. நிகழ்ச்சியை பார்க்கும்போது எனக்கு சின்ன வயசு ஞாபகம் தான் வந்துருச்சு. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த தெரு வந்து முளைப்பாருக்கு மட்டும் பேர் போனதில்லை. நான் அந்த காலத்தில் சின்ன வயசுல இருக்கும்போது இந்த தெருவில் சினிமா நடிகர்களுடைய ரசிகர்கள் வந்து இதே மாதிரி நிகழ்ச்சி நிறைய நடந்திருக்காங்க. ஆனால் சமீப காலமாக இந்த நிகழ்ச்சியெல்லாம் இங்கே நடக்காதுன்னு வருத்தமாக இருந்துச்சு. அந்த வருத்தத்தை வந்து இந்த முளைப்பாரி விழாக்குழு வந்து சரி பண்ணிட்டாங்க. அந்த விழாக்குழுவில் நானும் ஒருத்தராக இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னொரு விஷயம், குழந்தைகளோட எதிர்பார்ப்புன்னு சொல்லி ஒரு பொண்ணு பேசுது, நல்லா பேசுது.
அந்த பொண்ணு சொன்ன மாதிரி எங்கள் அம்மா அப்பா வந்து நான் கல்வியில் சிறந்து வரணும்னு நினைச்சாங்க. ஆனால் என்னால் முடியல, அவங்கள ஆசையை நிறைவேற்ற முடியல. இருந்தாலும் அவங்க வந்து நான் ஏதாவது ஒரு வகையில் சிறப்பாக வருவேன்னு நினைச்சாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம சமுதாயத்துக்கு ஒரு மகம செயலாளர் வந்திருக்குன்னா அது எங்கள் அம்மா அப்பா ஆசையிலும் என்னுடைய வளர்ச்சியினால தான் வந்திருக்கேன். இதுக்கு வந்து எங்கள் அம்மா அப்பா மட்டும் குறை சொல்ல முடியாது. எனக்கு கல்யாணம் ஆன பிறகு எனக்கு ரொம்ப உறுதியாக இருக்கிற என் மனைவியும் சேர்த்து தான் சொல்லணும். உண்மைதான் சொல்றேன் நான். அதாவது என் வளர்ச்சிக்கு எல்லாருமே பங்கு இருக்கு. என்னுடைய நண்பர்கள் இப்போ இருக்க விழாக்கள் எல்லாத்தையும் சேர்த்து சொல்லுவேன். அதாவது ஒரு நிகழ்ச்சி நடக்கணும்னா நான் மட்டும் செய்ய முடியாது, கூட இருக்க எல்லாருடைய சப்போர்ட்னால தான் வர முடியும். அதனால குழந்தைகள் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்ய விடுங்க. குழந்தைகள் வந்து சிறப்பாக பேசுனாங்க. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்து சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். நமது நாட்டாமை அவர்களும் எஸ்கேஎஸ் குடும்பத்தை சேர்ந்தவர்களும் வணங்க விரும்புகிறார்கள். வணக்கம். எல்லா குழந்தைங்களோட பேச்சும் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிகழ்ச்சி சிறப்பாக இருந்துச்சு. எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கேன். தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி தேவி கருமாரி துணை நீயே மகமாயி தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி தேவி கருமாரி
அனைவருக்கும் திரளாக வந்து சிறப்பித்த பெருமக்கள் தாய்மார்கள் அனைவருக்கும் குறிப்பாக கலந்து கொண்டு எங்களை கௌரவப்படுத்திய அனைத்து பள்ளி மாணவ மாணவியருக்கும் நன்றி. இதுபோல்